ஸோ எக்ஸாக்டாக 1 இயர் முன்னாடி நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் க்ளோஸ் டு 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அண்ட் ஓரளவுக்கு டீசெண்டான இன்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண நினச்சேன் அப்படின்னா, நான் எப்போ இந்த யூடியூப் சேனல் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அண்ட் டே 1ல் இருந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்றைக்கி இருக்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி மாதம் இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் எனக்கு யூடியூப்பில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்ஸை எவ்வளோ அங்கேருந்து இது வரைக்கும் டோட்டலாக நான் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கீப் வாட்சிங். ஸோ இதுதான் இந்த யூடியூப் ஸ்டுடியோ. லைக் எவ்ரி யூடியூப் கிரியேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் ஆக்சஸ் இருக்கும். பேசிக்கலி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். உங்கள் சேனலுக்குரிய வந்துட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா December 11, 2022 தான் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சேனலை. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 22 ஆஃப் டிசம்பருங்களா. ஸோ எக்ஸாக்டாக 1 இயர் வச்சு சேனல் ஆரம்பிச்சு அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9,54,000 ப்ளஸ் வியூஸ் போயிருக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா. அண்ட் இது வரைக்கும் நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் டோட்டலாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா 136 வீடியோஸ் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். நம்மளுடைய சேனலோடைய ஹோம் பேஜ்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும், அது இருக்கும். ஓகேங்களா. நம்ம சேனலோட ஓவரால் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,798 அண்ட் நம்ம இப்போ பேசுகிறப்போ இன்னொரு கவுண்ட் கூடி இருக்குது 25,799 ஆகிருக்கு. அண்ட் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு எப்படி வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி December 11 பார்த்திங்க அப்படின்னா 0 அன்றைக்கி தான் ஆரம்பித்தோம். அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம் அப்படின்னா ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எப்போ ரீச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா February 2 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ December 11லேருந்து February 2 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக 2 மாதம் ஆகிருக்கு 100 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. ஸோ 2 மாதம் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். பிகாஸ் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையுமே சொல்லலை. என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது எக்ஸப்ட் மை ஒய்ஃப் அண்ட் இங்கே இருக்கிற அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் தெரியும். மற்றபடி நான் யாருக்கும் சொல்லவே இல்லை. ஈவன் என்னுடைய சேனல் ப்ளோ அப் ஆன போக நிறைய பேர் கேட்டாங்க, லைக் நீ யூடியூப் சேனல் வச்சுருக்கிய அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலாரிட்டி வரப்போ. பிகாஸ் தட் வாஸ் மை இன்டென்ஷன். லைக் ஆர்கானிக்காக க்ரோத் ஆனால் ஆகட்டும், இல்லைனா ஒன்றும் வேணாம். பிகாஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, அவங்களும் பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் ஆரம்பத்துலேயே அது தெளிவாகவே இருந்தேன். ஸோ அங்கேருந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா February 16. ஸோ பரவாயில்ல, லைக் அங்கேருந்து 2 வீக்ஸில் 100லேருந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. அண்டு 300 பார்த்திங்கன்னா February 24, 500 பார்த்திங்கன்னா February 26. ஸோ லைக் ஃபெப்ரவரிலேயே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுங்க. பரவாயில்லையே. லைக் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மாதம் கிட்ட ஆகிருக்கு. அங்கேருந்து வித்தின் 3 வீக்ஸில் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு அப்படின்றப்போ விச் இஸ் ரியலி குட், நாட் பேட். கரெக்டுங்களா. ஸோ அப்படியே போயிருந்தப்போ லைக் நான் அடுத்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எப்போ ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த May 17th நினைக்கிறேன். May 17th 1000 சப்ஸ்கிரைபர் ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டேன். லைக் December 11 ஆரம்பித்தது May 17 கிட்டத்தட்ட 5 மாதம் இருக்குது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது. லைக் டெய்லி வாரம் ஒரு வீடியோவாக போகிறது. எப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். காலைல தூங்கி எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஒரு 5 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அண்ட் நடுவில் பார்த்தோம் அப்படின்னா லூஸ்தனமாக ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைக்கிறது. லைக் 111, 222 சப்ஸ்கிரைபர், 333 சப்ஸ்கிரைபர், 555 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வரப்போ 666, 777 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வைக்கிறது. இட்ஸ் லைக் கிரேசி டேஸ். பிகாஸ் புதுசாக ஆரம்பித்த அந்த ஒரு வைப்பு அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ இது வரைக்கும் இப்படியே தான் ஸ்டடியாக தான் போயிட்டு இருந்தது அந்த ஃபஸ்ட்டு 6 months. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடியாக தான் போயிடுச்சு. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ போனால் பயங்கரமாக சேனலில் ப்ளோ அப் ஆகிடுச்சு. இங்கேருந்து கம்ப்ளீட்டாகவே மாறிடுச்சு. லைக் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்த அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு அந்த வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ளோ ஆரம்பிச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியலை. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1700 இருக்குங்களா. June 23, June 24 2300, June 25 3000, June 26 4000. ஸோ எப்படியே வரிசையாக 4000, 5000, 6000, 9000, 10,000 அப்படின்னு July 11க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளே பார்த்திங்க அப்படின்னா 9000 சப்ஸ்கிரைபர்ஸ். லிட்ரலி ஒரு நாள் எப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே 500 சப்ஸ்கிரைபர், 200 சப்ஸ்கிரைபர், 800 சப்ஸ்கிரைபர் இப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது அண்ட் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு.
ஆனால் இது இந்த வரைக்கும் இவ்வளவு மக்கள் பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. லைக் இதுக்கு முன்னாடி வேலை ஏதோ ஒன்று போகிறோம் பார்க்குறாங்க, சில பேர் பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஒரு பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயமே வந்துருச்சு, என்னடா இது. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கரெக்டாக வீடியோஸ் வந்து போடணும், ப்ராப்பராக ஒரு யூடியூப் வீடியோனால் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் யூடியூபோட மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம், யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, அது என்ன ஆக்சுவலி பேசிக்கலி அப்படின்னா வந்து நம்ம டெய்லி வீடியோஸ் பார்ப்போம். யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் முடிகிறப்பெல்லாம் ஆட் வரும் பார்த்தீங்களா. அதுதான் வந்துட்டு கூகுள்காரங்க வந்துட்டு அந்த ஆட் கொடுக்குறவங்ககிட்ட வந்து காசு வாங்குவாங்க. அண்ட் நம்ம வீடியோஸில் அதை அவங்க ப்ளேஸ் பண்ணுறனால நமக்கும் ஒரு கமிஷன் வரும் அஸ் அ க்ரியேட்டராக, யூடியூப் க்ரியேட்டராக. ஸோ அதுதான் வந்து நான் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 2 க்ரைட்டீரியா இருக்கணும். ஒன்று 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் ஃபார் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ எனக்கு நம்ம இங்கே பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா May 17th நினைக்கிறேன், May 17th பார்த்திங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பயங்கரமாக ப்ளோ அப் ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா. இந்த பீரியடில் ஒரு 2 to 3 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா 4000 ஹவர்ஸ் வந்துருச்சு. ஸோ பை எண்ட் ஆஃப் ஜூன், அந்த 29 June 30 பார்த்திங்க அப்படின்னா நான் எலிஜிபிள் ஆகிட்டேன். ஸோ யூடியூப்பில் நான் எப்போ எக்ஸாக்டாக இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி டிசம்பர்லேருந்து May June வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் 6 months ஃபுல்லாக 0 தான் இருக்கும். லைக் February 0, April 0, May 0, எல்லாமே 0வாக இருக்கும். அண்ட் June 29th நினைக்கிறேன், அப்போ தான் வந்துட்டு நான் எலிஜிபிள் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டே எனக்கு ஒரு இன்கம் வந்தது $3 அப்படின்னு வந்தது. ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நான் இன்கம் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண இன்கம் பார்த்திங்க அப்படின்னா $3 ஜூன் மாதத்துக்கு. அண்ட் யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே ஆஸ்திரேலியா ரீஜனோட பாலிசி நான் சொல்கிறேன், எவ்ரி மந்த் ஆஃப் 20th பார்ப்பாங்க. அண்ட் உங்களுடைய இன்கம் வந்துட்டு $100 மேலே, அதுதான் வந்து த்ரெஷோல்டு, 100 and 100க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த மாதம் உங்களுக்கு காசு வரும். அப்படி இல்லை 90, 80, 70 இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் தான் சேர்த்து வரும். ஸோ அதுதான் வந்து பாலிசி. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஈவன் தோ நான் $3 இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தாலுமே அந்த மாதம் எனக்கு எந்த காசும் வரலை யூடியூப்பில் இருந்து. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜூலையில் வந்துட்டு $134 வந்திருந்தது. அண்டு முன்னாடி வந்திருந்த அந்த $3 அதுவும் சேர்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா US $. யூடியூப் வந்துட்டு US $லாம் தான் பே பண்ணுவாங்க ஃபார் பெட்டர் கன்வர்ஷன் ரேட். ஸோ அண்டு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு $220 அந்த மாதிரி கிட்ட வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் செக் வந்தப்போ இந்த ஹாப்பினஸ் பயங்கரமாக இருந்தது. பிகாஸ் நமக்கு ஒன்று பிடிச்சது ஒன்று பண்ணுறோம், நான் இது பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். அண்ட் எனக்குன்னு 9 to 6 ஒரு ஜாப் இருக்குது. எனக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ தான் நான் இது பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு காசு வருது அப்படின்றப்போ வந்துட்டு பயங்கரமாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா ஜூலையில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், $134 வந்தது. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் $100, செப்டம்பரில் $104, அக்டோபரில் $91, நவம்பரில் $81. அங்கேருந்து பார்த்திங்கன்னா $100 எனக்கு எவ்ரி மந்த் வராது. ஸோ இந்த மாதம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 91 நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்தோட சேர்த்து தான் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் எனக்கு அந்த ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் டோட்டல் அந்த 6 months பீரியடில் நான் எவ்வளவு யூடியூப்லேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதே டேஷ்போர்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா $581 விச் மீன்ஸில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு $800 நான் இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ தேர் யூ கோ. லைக் இதுதான் வந்துட்டு நம்ம சேனலோடைய ஃபுல் நம்பர்ஸ் அனாலிட்டிக்ஸ். லைக் எனக்கு யூடியூப்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்ஸ் லைக் எவ்வளோ வந்தது அண்ட் இது வரைக்கும் நான் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அண்ட் இதெல்லாம் ரொம்ப சின்ன நம்பர்ஸாக இருக்குது ப்ரோ. லைக் நீங்கள் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் $100, $150 ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அண்ட் இஸ் இட் ஒர்த்தா, இதெல்லாம் ஒரு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒப்பீனியனில் டெஃபினெட்லி ஒர்த்து தாங்க. பிகாஸ் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சி நான் இதுக்குள்ளே வரலை. நான் ஆரம்பித்தப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் ஆரம்பித்தேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஜஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு வருஷம் நம்ம வந்துட்டு எதாக இருந்தாலும் பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக பண்ணுவோம், என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல அப்படி தான் பண்ணோம். பட் டூரிங் திஸ் ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் இப்போ இது பண்ணியிருக்கேன், அடுத்த நெக்ஸ்ட் ப்ராக்ரஸில் நான் இருக்கேன், அண்ட் நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரேன், அண்ட் எனக்கு PR வந்துருச்சு, தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஹெல்ப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நிறைய வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி மெசேஜ்லாம் நான் பார்க்குறப்போ வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் இட். இட்ஸ் நாட் அபவுட் ஆல்வேஸ் மணி. கரெக்டுங்களா. லைக் காசு இன்றைக்கி வரும் போகும், அது ஓகே. அண்ட் எனக்குன்னு ஒரு 9 to 6 ஜாப் இருக்குது, அதில் எனக்கு நல்லாவே இன்கம் வரும். ஸோ இதனாலும் எனக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. மேபி 2 கிராசரி ஷாப்பிங்கில் ஒரு பெட்ரோல் போட்டால் முடிஞ்ச அவ்வளோதான். பட் அந்த மாதிரியான ஒரு சில பேரோட அந்த லைஃப் சேஞ்சிங் அந்த மொமெண்ட்ஸில் என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறப்போ அதில் இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா 2 ரீசனுங்க. மெயின் ரீசன் எது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்.
பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் இந்த விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காது. நான் எந்த வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணாலுமே நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணலாம் அப்படின்னா, வீடியோ பார்க்கல அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணலை அப்படின்னா, அண்ட் கமெண்ட்ஸில் அடுத்த வீடியோ இது பண்ணுங்கள், அடுத்த வீடியோ இது பண்ணுங்கள் ப்ரோ, எங்களுக்கு இன்னும் இது தெரியணும், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இந்த சேனல் வந்திருக்காது. ஸோ ட்ரூலி லைக் லிட்ரலி நீங்கள் தான் வந்துட்டு பாஸ். நான் வந்துட்டு இட்ஸ் லைக் ஏ எம்ப்ளாயி. You are the driving factor for all the YouTube channel creators out there. நீங்கள் இல்லைனா அவங்க யாருமே கிடையாது, ஈவன் நானும் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் த சேனல். நீங்கள் இல்லைன்னா இந்த சேனலே கிடையாது, அது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது ஏன் இந்த வீடியோ போகணும்னு நினச்சேன் அப்படின்னா, லைக் நான் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி நிறைய இந்த ஸ்மால் யூடியூபர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணனால ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ என்னுடைய ஜேர்னின்னு சொல்கிறப்போ இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்மால் யூடியூபர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுடைய ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்குது, நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க, இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஸோ இந்த ஒரு 2 விஷயத்தாக தான் இந்த வீடியோ போட்டேன். அதர்வைஸ் நம்ம சேனலில் இருக்கிற மற்ற கான்டென்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்டேட் யூ லைக் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஹானஸ்ட்டாக லைக் இதுதான் நடந்துகிட்ருக்கு, இதுதான் நம்பர்ஸ், நம்ம சேனலோட நம்பர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோவை போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். Until then, see you all. Bye. Take care.